அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி மண்டே. இன்றைக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். எஸ்பெஷலி இலான் மஸ்க் வர்சஸ் ட்விட்டர் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்விட்டர் வந்து இலான் மஸ்கை வந்து டேக் ஆன் பண்ணுற மாதிரி ஒரு மூவ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்துடலாம். சாம்சங்குடைய M53 லான்ச் டேட் ரிவீல் ஆயிருக்கு. அதுவும் என்னன்னு பார்த்துடலாம். POCO F4 GT இதோட குளோபல் லான்ச் டேட் தெரிய வந்திருக்கு. எல்லாமே பார்த்துடலாம். டெக் அப்டேட் நம்பர் 812. இன்னைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்கு. டீடைல்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இன்னைக்கு முதல் அப்டேட் வாட்ஸ்அப் உடைய புது ப்ரைவசி ஃபீச்சர் தான். வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி நிறைய ப்ரைவசி ஃபீச்சர்ஸ் இந்த ஆப்பில் இருக்குது. பட் இப்போ ரிவீலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீட்டா டெஸ்டிங்கில் iOS வெர்ஷனில் அதுவும். ஸோ ஃபஸ்ட்டு iOS யூசர்ஸ்க்கு இது ரோல் அவுட் ஆகலாம் அப்படி தெரியுது. இங்கே வந்து லாஸ்ட் சீனில் தான் இவங்க என்ஹான்ஸ் பண்ணி கொண்டு வராங்க ப்ரைவசி ஃபீச்சர். இது கிரானுலர் ப்ரைவசி செட்டிங் அப்படின்னு கொண்டு வராங்க. லாஸ்ட் சீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து கான்டாக்ட்ஸ், அதுக்கப்புறம் எவ்ரி1 ஆப்ஷன் இருந்தது. ஸோ இதை வந்து ஃபர்தராக இவங்க வந்து சப் டிவைட் பண்ணுறாங்க. அதாவது அபவுட் செக்ஷனுக்கும் நம்ம செட் பண்ணிக்கலாம், யார் பார்க்கணும் வேண்டாம் அப்படிங்கிறது. ப்ரொஃபைல் ஃபோட்டோவும் யார் யார் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே ரிவீலாக இருக்குது. ஸோ எது வேணுமோ நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் உங்கள் சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி சப் டிவைட் பண்ணுறதுனால எந்த ஆப்ஷன் வேணுமோ, யாருக்கு எது சூட் ஆகுமோ அந்த மாதிரி நீங்கள் ப்ரைவசி ஃபீச்சரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்சமயம் iOS யூசரில் ரிவீலாக இருக்குது. கூடிய விரைவில் ஆண்ட்ராய்ட்லையும் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்தியாவுடைய பாப்புலர் ப்ராட்காஸ்டர் ஸ்டார் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேரை ரீபிராண்ட் பண்ணி டிஸ்னி ஸ்டார் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க April 14th. ஸோ டிஸ்னி ஸ்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி 3 வருஷத்துக்கு முன்னாடி டிஸ்னி வந்து ஸ்டார் இந்தியாவை வந்து அக்வயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக 21st ஃபாக்ஸ் செஞ்சுரியுடைய எல்லா சேனல்ஸுமே வந்து டிஸ்னி வந்து அக்வயர் பண்ணதுனால ஸ்டார் இந்தியா பேரை வந்து ரீப்ளேஸ் பண்ணி டிஸ்னி ஸ்டார் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி வந்து நிறைய சேனல்ஸ் வந்து டிஸ்னி அப்படிங்கறத இவங்க 2-3 வருஷமாவே ஹைலைட் பண்ணி இப்போ ஃபைனலா இந்த பேர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ட்விட்டர் வர்சஸ் இலான் மஸ்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய இஷ்யூ ரொம்பவே பெருசா போயிட்டு இருக்கு. காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போன வாரம் ட்விட்டரை வந்து கம்ப்ளீட்டாக நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன், 100% ஷேரையும் நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வந்து இலான் மஸ்க் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. எவ்வளோ வேல்யூ அப்படின்னு சொல்லுங்கள், கேஷாகவே பே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுனால ட்விட்டர் CEO, அதுக்கப்புறம் ட்விட்டர் ஹெட் எல்லாருமே வந்து இமீடியட்டாக புது ஷேர் ஹோல்டர் பாலிசி அப்படின்னு கொண்டு வர மாதிரி ஆயிடுச்சு. ஃபினான்ஸ் வேர்ல்டில் வந்து இது பாய்சன் பில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து கம்பெனியை டேக் ஆன் பண்ணாமல் இருக்கிறதுக்கான ஒரு ரெஸ்கியூ மூவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ட்விட்டர் தற்சமயம் இலான் மஸ்க் கிட்ட இருந்து ட்விட்டரை காப்பாற்றுறதுக்காக இந்த மாதிரி ஒரு பிக் மூவ் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த பாய்சன் பில்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, வேற எந்த ஷேர் ஹோல்டரும் வந்து இலான் மஸ்க் கிட்ட போய் சேல் பண்ணிடக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி இலான் மஸ்க் வந்து லீட் ஷேர் ஹோல்டராக இருக்காங்க. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக வந்து இந்த மாதிரி பாய்சன் பில் அப்படின்னு எடுத்திருக்காங்க. அதாவது யார் இனிமேல் ஸ்டேக் சேல் பண்ணணும்னாலும் வந்து ட்விட்டருடைய CEO ஹெட் எல்லாருமே வந்து இதை என்கொயர் பண்ணி தான் நீங்கள் சேல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புது மூவ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பொதுவாக 12லேருந்து 17 வயசு யங்ஸ்டர் இந்தியாவாக இருக்கட்டும், குளோபலாக இருக்கட்டும், மீடியா சூசைட் இல்லைன்னா டிஜிட்டல் சூசைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேமிங் பிளாட்ஃபார்ம்னால தான் இருக்கும். கேம்க்கு அடிக்ட் ஆகிட்டாங்க, அதனால சூசைட் பண்ணாங்க அப்படின்னு இருக்கும். ஆனால் இப்போ வெளிநாட்டில் புதுசாக வந்து இன்ஸ்டாகிராம் அண்ட் ஸ்னாப் சாட்டுக்கு அடிக்ட் ஆகி ஒரு பையன் சூசைட் பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி பேரண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட்டில், அதாவது கோர்ட்டில் வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த டெத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நடந்தது கிடையாது, 3 வருஷம் முன்னாடி நடந்தது. ஆனால் 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சோஷியல் மீடியா அகெயின்ஸ்டாக வந்து அந்த ஊரில் எந்த ரூலுமே இல்லாததுனால இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் லாஸ் வந்து சோஷியல் மீடியா அகெயின்ஸ்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதனால இந்த பேரண்ட்ஸ் வந்து அவங்க மேலே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி ஸ்னாப் சாட் அண்ட் இன்ஸ்டாகிராம். அவங்க பையன் வந்து டெய்லி 3 மணி வரைக்கும் வந்து ஸ்னாப் சாட் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணதாகவும், அப்போ வந்து அவன் மைனராக இருந்தும் வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்னாப் சாட் வந்து அவனை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவன் சேட் பண்ணி படிக்கவும் முடியாமல் இன்ஸ்டாகிராமையும் விட முடியாமல் டிப்ரெஷனில் சூசைட் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மைனர் அகெயின்ஸ்டான கேஸ் அப்படிங்கிறதுனால ஸ்னாப் சாட் அண்ட் இன்ஸ்டாகிராம் மேலே பெரிய ஃபைன் இல்லைனா வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. இந்த மச் அவைட்டிங் டிவைஸ் அப்படின்னு சொல்லும்போது சாம்சங்குடைய M53 அதில் நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் டேட் இப்போ இந்தியாவில் ரிவீலாக இருக்குது. அமேசானில் இதுக்கான லான்ச் டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இது இந்தியாவில் April 22 அன்னைக்கு லான்ச் ஆக போகுது. ஸோ லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலில் எப்படி கொண்டு வந்திருந்தாங்களோ அதே அவுட்லுக், ஸ்பெசிஃபிகேஷனும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஸோ மீடியாடெக் டைமென்சிட்டி 900 108 மெகா பிக்சலில் சாம்சங்குடைய M சீரிஸ் இந்தியாவில் M53 இந்த பேரில் April 22 அன்னைக்கு. OnePlus உடைய அண்டர் 20K ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் April 28 அன்னைக்கு லான்ச் ஆகுது. இது OnePlus Nord CE2 Lite.
ஃபர்ஸ்ட் லுக் இமேஜஸும் ரிவீல் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற நாட் சிஇ எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான். இன்னும் சொல்ல போனால் ரியல்மி 9 ப்ரோ சீரிஸ் எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஒரு கேமரா மாடல் தான். கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாட் லான்ச் பண்ணியிருந்தாங்கல்ல OnePlus Nord, அந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர் வேரியன்ட் தான் இங்கே ரிவீல் பண்ணியிருக்காங்க. அகைன் இங்கே வந்து ட்ரிபிள் கேமராஸாக இருக்கலாம் தெரியுது. 3 சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி சென்சார் 64 மெகா பிக்சலோட வரும். அகைன் வந்து பட்ஜெட் கேட்டகரி அப்படிங்கிறதுனால AMOLED பேனல் இல்லாமல் இது IPS LCD பேனல், Snapdragon 695, ஆல்மோஸ்ட் ரியல்மியுடைய 9 ப்ரோ ஸ்பெக்ஸில் தான் இதுவும் லான்ச் ஆகும் தெரியுது. ஸோ அண்டர் 20Kல இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஏப்ரல் 20th அன்னைக்கு இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லை OnePlus Nord Smartwatch இதோட ரெண்டர் இமேஜஸும் ரிவீலாக இருக்கு. OnePlus அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நாட் சீரிஸ் கீழே அஃபோர்டபுள் ஸ்மார்ட் வாட்சஸும் லான்ச் பண்ணலாம் தெரியுது. ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,000 to 8,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் கொண்டு வரலாம். அகைன் சென்சார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் மற்ற ஸ்மார்ட் வாட்சில் இருக்கிற மாதிரி ஹார்ட் ரேட் சென்சார், ஆக்சிஜன் மானிட்டர் எல்லாமே இருக்கும் தெரியுது. பட் என்ன ஸ்பெசிஃபிகேஷனோட எக்ஸாக்டாக வருதுன்னு தெரியல. அவுட்லுக் டிசைன் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி தான், நல்ல அவுட்லுக்கோட தான் OnePlus Nord Watch 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2022ல் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்தியன் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் மைக்ரோமேக்ஸ் வந்து ஒரு பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க. அகைன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் 10,000 ரூபாய் செக்மெண்ட்டில் இருக்கலாம் தெரியுது. மைக்ரோமேக்ஸ் இன் 2C இந்த பேரில் இவங்க கொண்டு வரலாம். சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரிவீலாக இருக்க ஸ்கோர்ஸ் வச்சு பார்க்கும்போது யூனிசாக்குடைய T610 இந்த சிப்செட்டில் தான் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ அண்டர் 10Kல மைக்ரோமேக்ஸ் தரப்புலேருந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மேலே நம்ம எதிர்பார்க்கலாம். போக்கோ லைனப்பில் கேமிங் டிவைஸ் இல்லைனா ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம். POCO F4 GT இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் டேட் ரிவீலாக இருக்குது. லான்ச் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அன்றைக்கே இந்தியாவில் வருமா அப்படிங்கிறது கிளியராக இல்லை. இது ஏப்ரல் 26 அன்றைக்கி லான்ச் ஆகிற மாதிரி லான்ச் டேட் ரிவீலாக இருக்குது. ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 8 Gen 1ல இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு பவர்ஃபுல் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரலாம் அப்படிங்கிற மாதிரி ரிவீலாக இருக்குது. ஸோ POCO F4 GT கூடிய விரைவில் இந்தியாவிலையும் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் எனக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். வாட்ஸ்அப்பில் வரப்போகிற புது ஃபீச்சர் என்னதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதில நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி பதில் 28 GHz நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து ஒன் லைஃப். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. தவறாம யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்க பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டேக் அப்டேட் டுடே கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்க ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.